என்னமா விஷயம் சீக்கிரம் வர சொன்னீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, என் பேர்ல 10 ஏக்கர் சொத்து இருக்குதுல, அது சீக்கிரம் உன் பேர்ல எழுதி வைக்கலாங்கறதுக்காக வர சொன்னேன். அப்புறம் அண்ணனுக்கு என்னமா பண்றது? என் பேர்ல 10 ஏக்கர் எழுதி வச்சா அண்ணனுக்கு என்ன கொடுக்க போறீங்க? அண்ணனுக்கு இந்த வீட்டை கொடுத்துடலாமா? நீ கடைசி வரைக்கும் மாத்திட்டு இந்த வீட்டை கொடுத்துடலாமா? அண்ணா பாவமா, என்னம்மா உங்களையும் பாத்துக்கிட்டு அண்ணியும் மாத்திட்டு வீட்டு சரையும் பாத்துட்டு நம்ம அண்ணனுக்கு ஒரு 5 ஏக்கர் எழுதி வைமா. பாய் மூடிட்டு நான் சொல்றேன். மாமியார் கொஞ்சமா மரியாதை கொடுக்கறாடா. காசு இல்லைன்னு எடுத்து நீ இவ்வளவு மரியாதை கொடுத்துறா. இதே உங்களுக்கு 10 ஏக்கர் எழுதி வச்சா நீ கால் போட்டுட்டு மாமியார் வரியா முடியாம. நான் சொல்றேன் மட்டும் நீ கேளு. அம்மா நீ சொல்றத நான் கேக்குறேம்மா. ஓ ஆத்தாள் மகள் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஒழிஞ்சா வரையாச்சு பரவாயில்ல, அண்ணன் கொஞ்சம் கொடுக்க சொல்றா. இந்த கிளவி இருக்கிற அவள் மாமியார் கிளவி நம்மளுக்கு ஒன்னும் கொடுக்க மாட்டா. இதோ வர இருக்கு பாரு, உனக்கு ஒரு சரியான ஒரு ஆப்பு வச்சுட்டு இந்த 10 ஏக்கர் என் பேர்ல எழுதி வைக்கிற பாரு. அத்தை அத்தை நம்ம வேலை பேசிக்கலாம் ஓகேவா? அதை பத்தி பேச வேண்டாம். சரிம்மா சரிம்மா. அத்தை ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா உங்க முடியாது, மீன் குழம்பு மீன் ரோஸ்ட்னு தெரியாது. ஆனா நீ குழம்பு நல்லா டேஸ்டா வைக்க, மீன் ரோஸ்ட் நல்லா டேஸ்டா கொடுத்துருவ. அதை வாங்கிட்டு நீங்க மாமியார் வர சொன்னாங்களாமா, அதுக்காக தான் வந்துருக்காங்க முடியாது. உங்க கிளவி அப்படியே பேச்ச மாத்திரா. சரி நம்ம அப்புறமா வந்து இதை பத்தி பேசி என் பேர்ல உங்க பேர்ல இருக்கிற அந்த 10 ஏக்கரை சுத்தி நம்ம பேர்ல மாத்திக்கலாம். சரி நம்ம போயிட்டு அப்புறம் வரலாம். நம்ம மீன் குழம்பு மீன் ரோஸ்ட் போடுதா?